நடிகர் ரவிமோகனின் வீட்டில் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைர நெக்லஸ் மற்றும் 40,000 ரூபாய் ரொக்கம் திருடு போனதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நடிகர் ரவியின் வீட்டில் நகை திருட்டில் ஈடுபட்டது யார்? நடிகர் ரவிமோகன் வீட்டில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பு மிக்க வைர நெக்லஸ் கொள்ளையடிக்கப்பட்டதாக ஊழியர்களை வீட்டிற்குள் வைத்து விசாரித்த சர்ச்சை விவகாரம். காவல் நிலையத்தில் நடிகரின் மேலாளர் அளித்த பரபரப்பு புகார். நடந்தது என்ன? சென்னை கிழக்கு கடற்கரை சாலையின் ஈஞ்சம்பாக்கம் சேஷாத்ரி அவென்யூ பகுதியில் நடிகர் ரவிமோகன் வசித்து வருகிறார். இவருடைய வீட்டில் ஈஞ்சம்பாக்கம் பாரத் அவென்யூ பகுதியில் வசித்து வரக்கூடிய சிவக்குமார் செக்யூரிட்டி வேலை செய்து வருகிறார். சிவக்குமாரின் மனைவி அலமேலு, மகன் வசந்த் தோட்ட வேலை செய்து வருகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக வெளிநாடுகளுக்கு சென்றுவிட்டு சம்பவத்தன்று நடிகர் ரவி வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது வீட்டில் இருந்த 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைர நெக்லஸ் மற்றும் 40,000 ரூபாய் பணம் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இது குறித்து பணிப்பெண் அலமேலு மற்றும் அவருடைய மகனிடம் விசாரித்த போது நெக்லஸ் குறித்து தங்களுக்கு எதுவும் தெரியாது என்று கூறியுள்ளனர். ஆனால் அவர்களை இரவு 8 மணி வரை வீட்டிற்கு விடாமல் உள்ளே வைத்து விசாரித்ததால் பணிப்பெண்ணின் கணவன் காவல் கட்டுப்பாட்டு அறை 100க்கு தொடர்பு கொண்டு தன்னுடைய மனைவி மற்றும் மகனை மீட்டுத்தரக் கோரி புகார் அளித்தார். உடனே நடிகரின் வீட்டிற்கு சென்ற நீலாங்கரை காவல்துறை பெண்களை மாலை 6 மணிக்கு மேல் நாங்களே காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்ய மாட்டோம், நீங்கள் வீட்டில் வைத்து விசாரணை செய்வது சட்டப்படி குற்றம் என்று கூறியதும் இருவரையும் நடிகரின் தரப்பு விடுவித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நடிகர் ரவியின் மேலாளர் கோகுல் நீலாங்கரை காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். வைர நெக்லஸ் மற்றும் பணத்தை திருடியதாக ரவியின் கார் ஓட்டுநர் ராஜேஷ், உதவியாளர் சதீஷ், பணிப்பெண் அலமேலு மற்றும் அவருடைய மகன் வசந்த் மீது புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் நீலாங்கரை போலீசார் தற்போது CSR பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணை முடிவிலேயே வைர நெக்லஸ் மற்றும் 40,000 ரூபாய் பணத்தை திருடியது யார் என்பது தெரிய வரும்.